இன்றைக்கி கார்டனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இது வந்து அண்ணன் புது வீடு பால் காய்ச்சுறாங்க, அதுக்காக எடுத்த சாரீ. நல்ல ஒரு டார்க்கான ஒரு பிங்க்கும், உள்ளுக்குள்ளே வந்து அதே மாதிரி நல்ல டார்க்காக ஒரு க்ரீன் கலரும். அப்புறம் அம்மாவுக்கு நாங்கள் ஒரு சேலை எடுத்தோம். இது வந்து அம்மாவுக்கு எடுத்த சாரீ. இது வந்து முந்தி. அப்புறம் வந்து அண்ணன் வந்து அக்காவுக்கும் சேர்த்து எடுக்க சொன்னதுனால இது வந்து எங்கள் அக்காவுக்கு எடுத்த சேலை. இது வந்து நான் எடுத்த 2 சுடிதார் அப்படின்ட்டு. நல்ல ஒரு பிளாக் கலர் ஒன்று. அவ்வளோதாங்க. வாங்க நம்ம அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கோழி அவரையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கோழி அவரை இந்த தடவை போட்டது சாப்பிட்டு சலிச்சே போச்சு. அந்த அளவுக்கு காய்ச்சி தள்ளிருச்சுங்க. எப்பயுமே நம்ம வந்து செடி அவரையை விட இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளாக இந்த கொடி அவரையாக போடுறப்ப நிறைய படரும், அதே மாதிரி நிறைய பூவு பிஞ்சு காய் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். இது பாருங்கள், நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தாலே ஒரு குண்டா நிறைய எடுக்கலாம். அவ்வளோ காய் வந்து காய்ச்சிட்டே தான் இருக்கும். நாங்கள் இந்த விதை ஊனி எவ்வளோ நாளாக வந்து வெறும் செடி மட்டுமே கொடி படர்ந்து போய்கிட்டே இருந்தது. என்னடா இது வெறும் கொடியாக படர்ந்து போகுது, ஒரு பூ வைக்க மாட்டேங்குதே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக வச்சுது. இப்போ பாருங்கள், அவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் வந்து இந்த பொதராட்டம் இருக்குது, உள்ளுக்குள்ளே எல்லாமே நிறைய காய் முத்திருச்சு. அடுத்து வந்து நம்ம பூசணிக்காய் நல்லா வந்து பழுத்துருச்சு. அதையும் நம்ம எடுத்துடலாம். நல்ல பெரிய காய். அடுத்து வந்து இது பாருங்கள், கொத்தமல்லி தலையெல்லாம் பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ இருக்கிற எல்லா தலையுமே ஃபுல்லாக எடுத்துடலாம். மேலே இருக்கிற அந்த பூவை மட்டும் கிள்ளிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே ஃபுல்லாக அவ்வளோ தான் வந்துருச்சுங்க. நான் 2-3 பக்கம் போட்டு விட்டுருந்ததுனால இதை கொஞ்சம் முத்தி போயிருச்சு. அதனால் இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த செட்டுக்கு போடலாம். ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஹைட்டாக வளர்ந்ததுனால அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சிருச்சு. நல்லா ஒரு 2 கட்டு கீரை ஆகுங்க. அதோட வச்சுருவோம். அப்புறம் வந்து ராமர் சீதா ஒரு பழம் வந்து நல்லா திரண்டிருக்கு, அதையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இன்னுமே வந்து இது கொஞ்சம் நாள் ஆகும். நல்லா ஆனால் திரண்டிருக்கு. நம்ம ஒரு வாரம் வச்சுருந்தோம் அப்படின்னாலே பழுத்துரும். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ தாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.